Victory begins at Vidyalakshmi. A very pleasant morning to one and all. Myself, Shakila, Department of Physics. I hope all of you preparing for your board examination. So this presentations highlights the most important questions in your public examinations. Okay, so let me start. So first, physics அப்படினாவே so நமக்கு மார்க் லேக் ஆகிறது ரெண்டு விஷயம். ஒன்னு வந்து interior 1 மார்க்லயும் and compulsory problemலயும். So first interior 15 questionsல 10 questions வந்து book back questions expect பண்ணலாம். So remaining அந்த 5 questions தான் வந்து twist பண்ணி கேட்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. So அப்ப அந்த 5 questions எப்படி நம்ம டேக்கிள் பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயம் தான். ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணிக்கிட்டாவே ஈஸியா அந்த இன்டீரியர் 1 மார்க்ஸை நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா டூ யூ நோ கொஸ்டின்ஸ். ஸோ நம்ம புக்ல வந்து ஒவ்வொரு டாபிக் பக்கத்துலயும் வந்து டூ யூ நோன்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுல இருக்கிற கண்டென்ட்டை வந்து கிளியரா படிக்கணும் ஃபர்ஸ்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் யூனிட்ஸ். ஸோ எல்லா டாபிக்லயும் இருக்கிற எல்லா சாப்டர்ஸ்லயும் இருக்கிற யூனிட்ஸை வந்து கிளியரா படிக்கணும். அண்ட் தேர்ட் திங் டைமென்ஷன்ஸ் அண்ட் குவான்டிட்டிஸ். ஸோ ஒவ்வொரு பிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்குமே வந்து நமக்கு டைமென்ஷனல் ஃபார்முலா குவான்டிட்டிஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ அதை வந்து கிளியரா பார்த்துக்கோங்க. ஓகே, அண்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ ஃபார்முலாஸ். ஸோ ஃபார்முலாஸை கரெக்டா ரிமைண்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. அண்ட் தென் வேல்யூஸ். ஸோ ஒவ்வொரு சாப்டர்ஸ்லுமே வந்து நிறைய கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா ஈயோட வேல்யூ இருக்கும், அண்ட் தென் எலக்ட்ரானோட மாஸ் வேல்யூ இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து கேவோட கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டர்லயும் இருக்கிற கான்ஸ்டன்ட் வேல்யூஸை கிளியரா படிச்சுக்கோங்க வித் டைமென்ஷன்ஸ் அண்ட் யூனிட்ஸோட. ஓகே, அண்ட் தென் அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டா இருக்கிற கொஸ்டின்ஸ். ஸோ ஒவ்வொரு டாபிக் ரிலேட்டடா இருக்கிற அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இன்டீரியர் 1 மார்க் கொஸ்டின்ஸை நம்மளால ஈஸியா கிளியர் பண்ண முடியும். அண்ட் தென் ப்ராப்பர்ட்டிஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல கேட்ட 1 மார்க்ஸ் கொஸ்டின்ஸை கோ த்ரூ பண்ணணும். அண்ட் தென் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ரிலேட்டடா இருக்கிற கொஸ்டின்ஸை பார்க்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கான்செப்ட் நமக்கு கிளியரா இருந்துச்சுன்னா என்ன மாதிரி கொஸ்டின்ஸை ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு நமக்கு கிளாரிட்டி கிடைச்சிடும். ஓகேவா? சோ இதுதான் வந்து அந்த இன்டீரியர் 1 மார்க்கை கிளியர் பண்றதுக்கான சின்ன சின்ன விஷயம். ஓகேவா? சோ பாத்துக்கோங்க, இது டூ யூ நோல இருக்கிறது, ஒவ்வொரு சாப்டர்ல இருக்கிற யூனிட்ஸ், அதோட டைமென்ஷன்ஸ், அதோட குவான்டிட்டிஸ், அண்ட் தென் ஃபார்முலாஸ், அதோட கான்ஸ்டன்ட் வேல்யூஸ், அப்ளிகேஷன்ஸ் ரிலேட்டடா இருக்கிற டாபிக்ஸ், அதோட ப்ராப்பர்ட்டிஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல கேட்கிற 1 மார்க் கொஸ்டின்ஸோட ஆன்சர் வித் சொல்யூஷன்ஸ், அது எல்லாமே பார்த்துக்கோங்க. அண்ட் தென் கான்செப்ட் கிளியரா இருக்கும். எல்லா டாபிக்கோட கான்செப்ட் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுச்சு அப்படின்னா ஸோ அந்த இன்டீரியர் 1 மார்க்கை நம்ம ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஓகே, சோ இது ஃபர்ஸ்ட் விஷயம். சோ அதே மாதிரி வந்து 10 கொஸ்டின்ஸ் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ அந்த 5 கொஸ்டின்ஸ் இன்டீரியர் வரதுக்கு உண்டான ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் இது. சோ இதுல நீங்க வந்து கிளாரிட்டியா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த 15 1 மார்க்ஸ் நம்மளால ஈஸியா கிளியர் பண்ண முடியும். And then next, ஸோ நமக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு, இன்னும் வந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணல. ஸோ நிறைய பேர் வந்து அந்த 3 டேஸ்ல படிக்கலாம்னு ஒரு பிளான்ல வச்சிருப்பீங்க. ஸோ இல்லாடி முன்னாடி படிச்சதை வந்து எனக்கு ரீகால் பண்றதுக்கு டைம் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான ஒரு சின்ன சின்ன விஷயம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எந்த சாப்டர் நம்ம முதல்ல கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், 5th சாப்டர், 8th சாப்டர். ஸோ இந்த 4 சாப்டர்ல இருக்கிற 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் 5 மார்க்ஸ். ஸோ 5 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இருக்கிற 5 சாப்டரும் செகண்ட் சாப்டர்ல இருக்கிற 5 சாப்டர்ஸோட 5 மார்க்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து நம்ம முடிச்சிருக்கிற ஒரு சாட்டிஸ்பிகேஷன் வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் 3 மார்க்ஸ் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வால்யூம்ல 1 to 5ல இருக்கிற 3 மார்க்ஸை முதல்ல முடிச்சிருங்க. ஸோ 3 மார்க்ஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து செகண்ட் வால்யூம்ல 7, 8, 10. ஸோ இந்த சாப்டர்ல இருக்கிற 3 மார்க்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ உடனே கேட்கலாம், நீங்க இதுல வந்து 6th சாப்டரோட 3 மார்க்ஸும் 9th சாப்டரோட 3 மார்க்ஸும் படிக்க வேண்டாம்னா அப்படி கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் இதை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இது எல்லாமே முடிச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் அட்டென்ட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். ஸோ லாஸ்டா வந்து 6th சாப்டர்லயும் 9th சாப்டர்ல இருக்க 3 மார்க்ஸையும் வந்து கோ த்ரூ பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் தென் 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா எல்லா சாப்டர்ஸ்ல இருக்க லாஸை வந்து ஃபர்ஸ்ட் கிளியரா முடிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ லாஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து அப் டு 10th சாப்டர் வரைக்கும் இருக்கிற லாஸ், ஸ்டேட்மெண்ட், சோ இதெல்லாம் வந்து கரெக்டா படிச்சுக்க அப்படின்னா ஓரளவுக்கு 2 மார்க்ஸ் நம்மளால கிளியரா அட்டென்ட் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் திங் நியூமரிக்கல் ப்ராப்ளம். ஸோ நியூமரிக்கல் ப்ராப்ளம் வரைக்கும் ஸோ கம்பல்சரி ப்ராப்ளம் நமக்கு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ்ல கம்பல்சரி ப்ராப்ளம் இருக்கு. அது இல்லாம எக்ஸ்ட்ராவுமே வந்து 2 ப்ராப்ளம்ஸ் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு.
ஸோ லாஸ்ட் இயர் பாத்தீங்க அப்படின்னா 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ்லேயே வந்து ஒரு 2 மார்க் ஒரு 3 மார்க்ன்ற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு நியூமரிக்கல்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸோ நீங்க கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் சாப்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிட் 2ல இருந்து 9 வரைக்கும் இருக்கிற கம்பல்சரி நியூமரிக்கல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 3 மார்க் கொஸ்டின்ஸ் 2 மார்க் கொஸ்டின்ஸ் 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே கம்பல்சரி ப்ராப்ளம் இன்க்ளூடட் இந்த வீடியோல உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க அதை கோ த்ரூ பண்றப்ப உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்கோர் பூஸ்டர்ஸ் 2 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க வந்து முடிச்சிருக்கீங்க ஓரளவுக்கு நான் 2 மார்க்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்றத கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய 2 மார்க்ஸ், பப்ளிக் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு 2 மார்க்ஸ்ல ஒரு கோல்டன் கொஸ்டின்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன் 2 மார்க்ஸ்ல. ஸோ பாருங்க, லாஸ்ட் டைம் படிக்காதவங்க இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணல, இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன், இந்த 3 டேஸ்ல தான் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். யூ கெட் அ குட் மார்க்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து அப் டு 11 சாப்டர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ லாஸ்ட் சாப்டர்ஸ் 11th சாப்டர்ல மோஸ்ட்லி வந்து இது வரைக்கும் 1 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் இதுல இன்க்ளூட் பண்ணிருக்கேன். ஸோ இதுவுமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் 2 மார்க் கொஸ்டின்ஸ். And then so 3 marks volume 1 and volume 2. So 5 mark questions பொறுத்த வரைக்கும் so நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல என்னென்ன 5 marks வந்து ரிப்பீட்டடா கேட்பாங்க அப்படின்னா so you know very well axial line, equatorial line and electrostatic potential due to dipole questions. அதே மாதிரி காஸ் லால அந்த ரெண்டு அப்ளிகேஷன் so long charge wire and infinite plane sheet questions வந்து ரிப்பீட்டடா கேட்பாங்க. so Van de Graaff generator எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ்ல இருக்கு. so அதனால ஃபர்ஸ்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் so நீங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டிய ஒரு 5 மார்க்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான். ஓகேவா? and then செகண்ட் சாப்டர்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னா so second chapterல பாத்தீங்கன்னா microscopic forms of Ohm's law and then internal resistance using voltmeter, internal using potentiometer, Wheatstone bridge, meter bridge and then comparison of EMF. so these are all the important expected 5 marks in this second chapter. and then third chapter so third chapters அப்படினு பாத்தீங்கன்னா so Biot Savart laல ரெண்டு questions, ஒன்னு வந்து current carrying conductor பேஸ் பண்ண question and then circular coil பேஸ் பண்ண questions. அதுக்கு அடுத்து வந்து force on a current carrying conductor, parallel current carrying conductor, cyclotron question. so ஒரு தியரிக்கு எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து Van de Graaff generators இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி தேர்ட் சாப்டர்ல cyclotron questions வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா? so cyclotron questions பாத்துக்கலாம் தேர்ட் சாப்டர்ல. and then one more questions என்ன அப்படினு பாத்தீங்கன்னா force parallel current carrying conductor, force on a current carrying conductor. so these are all the expected 5 marks in third chapter. and then fourth chapters அப்படினு பாத்தீங்கன்னா என்னென்ன questions எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா single phase AC generator. ஓகேவா? so AC generator construction working questions and then working of a transformer, RLC questions. so இது எல்லாமே வந்து fourth chapterல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு 5 mark questions. and electromagnetic waveல பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா கேக்குற questions absorption spectrum, emission spectrum. so mostly வந்து அந்த மேக்ஸ்வெல் கரெக்ஷன் questions வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருக்க மாட்டீங்க. so இந்த டைம் வந்து அந்த questions வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சீங்கன்னா it will be better to get a good mark. ஓகேவா? so and then sixth chapter so ray optics ல என்னென்ன அப்படின்னா mirror equation, lateral magnification and then Snell's window and then angle of deviations. so இதெல்லாமே வந்து expected 5 marksல இருக்கிற questions. and then seventh chapterல பாத்தீங்க அப்படின்னா Young's double slit. so Young's double slitல path difference, bandwidth and then compound microscope, resolving power microscopeலாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய 5 marksல இந்த இயர் கொடுத்திருக்காங்க. so இதெல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் questions. so இதெல்லாமே go through பண்ணுங்க. and then 8th chapterல என்னென்ன questions 8th chapterல என்ன அப்படின்னா Davison-Germer experiment. okay, Davison-Germer experiment and then effect of potential difference question. so இதெல்லாமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய questions. so ஐன்ஸ்டீன் வந்து லாஸ்ட் இயர் கேட்டதால so அதுக்கு சான்சஸ் கம்மி தான். so நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டிய questions வந்து Davison-Germer and effect of potential difference questions we expected. okay, and then 9th chapter so 9th chapters அப்படினு பார்த்தாவே நிறைய 5 marks வந்து நமக்கு இருக்கு. so அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா JJ Thomson. so JJ Thomson and then Millikan's oil drop experiment
and then spectral series question. So இது எல்லாமே வந்து 5 marksல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய questions. So radius of an electron, energy of an electron. So இந்த questions எல்லாமே வந்து 9th chapterல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய questions ஆ இருக்கு. So 10th chapters அப்படின்னு பாத்தீங்கன்னா half wave rectifier, full wave rectifier, transistor act as a switch, amplifier. So these are all the important questions for 10th chapters. ஓகேவா? So compulsory problems அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 marksல 3 marksல compulsory இல்லாமையும் questions கேக்குறாங்க. So அதுக்காக important public questions அப்படின்னு கொடுத்திருக்கேன். So 2 marksல example என்னென்ன problems importance, exerciseல என்னென்ன questions எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக so உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ கொடுத்திருக்கேன். So இந்த questions வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். So இந்த questions எல்லாமே go through பண்ணுங்க. கண்டிப்பா இதுல இருந்து ஏதாவது ஒரு 2 marks 3 marks நம்ம அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? So பிசிக்ஸ்ல ரொம்ப ரொம்ப ஈஸியா வந்து நம்மளால மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். So நம்மளால முடியலன்னா வேற யாராலுமே முடியாதுன்னு நினைச்சிட்டு பிசிக்ஸை படிங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.